ஹலோ கைஸ் இப்போ நான் இன்ட்ரோ போட்டது நல்லா இருந்துச்சா? இனிமேல் டெய்லி இதான் நம்ம இன்ட்ரோ. இனிமேல் நம்ம வீடியோவும் அந்த இன்ட்ரோவோட தான் வரும். ஓகே, அது நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நார்மல் ஸ்பீட்லேயே போகலாம். நம்ம டவுனுக்கு வந்துருக்கோம். ஜிம் இருக்குது. இது ஒரு ஜிம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜிம் ட்ராப் எடுக்கணும். ஆமாங்க, இது ட்ராப்போட ஜிம்மு. ஓகே, ட்ராப்போட ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு எல்லா பொக்கிமான்ஸோட லெவலையும் ஏற்றிடுவேன். அதுக்கப்புறம் நான் ட்ராப் கூட சண்டை போடுறேன். கைஸ், நான் அப்படியே கட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஒரு வழியாக இப்போ நம்ம எல்லா 3 போக்கிமானையும் லெவலப் பண்ணிட்டோம். பீக்கச்சு 23 இருக்குது, இது 20 இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு தடவை எவால்வ் ஆகிடுச்சு. அதை காட்ட முடியல, வீடியோ அப்படியே நான் ரெக்கார்டு கூட அதை பண்ணலை. இதனால் இப்போ அந்த கிளிப் நம்மள்கிட்ட இல்லை. ஓகே, இப்போ நம்ம லெவல் ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கில் போயிட்டு ஏதாவது ஓகே பை 50 காசு எல்லாம் 200 ரூபா தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஜிம்முக்கு போடுவோம். ஆஷ் வேர்சஸ் ப்ராக். ஓகே, ப்ராக்ல ஒரே ஒரு போக்கிமான் தான் இருப்பான். உண்மையான ஃபைட்டில் 2 போக்கிமான் வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம இப்போ இது யூஸ் பண்ண நாளைக்கு ஆகாது. நம்ம பட்டர் ஃப்ளூ யூஸ் பண்ணால் நம்ம பட்டர் ஃப்ளூ தான் பக்கன் கிளாஸு. ஓகே, இப்போ ஜஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நாக்பெரி எஃபெக்ட்டு சூப்பர் எஃபெக்ட்டு. ராத்திரி யூஸ் பண்ணிட்டு 10 தான் இருக்குது. நம்மளுக்கு போஷன் இருக்கான்னு பார்க்கலாம். போஷனும் இல்லை. இப்போ நம்ம வேறு போக்கிமான் தான் எடுத்தாங்க. பீட்ரில் எடுப்போம். பீட்ரிலுக்கும் அதே அட்டாக் தான் போடுது. பீட்ரில் என்ன டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ் யூனிட் இது அட்டாக்காக டிஸ்டன்ஸ். ஓகே, ஃபோக்கஸ் யூனிட்னா அது ஒரு அட்டாக் நினைக்கிறேன். என்னது? ஓகே, 2 அட்டாக்கு ஆரம்பிச்சு எவ்வளோ எழுதி பண்ணிடுச்சு. ஆயிரத்துக்கு போயிட்டேன். ஓகே, இப்போ நம்ம முடிச்சாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம லெவல் ஏற்றிட்டோங்கிறதா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இதில் போய் பார்ப்போம். இவர் யாரு? கூப்பிட்டாரு. ஓகே, இது எனக்கு ஞாபகம் இருக்குது. இங்கே நம்மளை வேலை பார்க்க விட்டுருவாங்க. ஓகே, சொல்லிட்டே இருக்காரு.
போயிட்டு எடுத்துருவோம். இது லைட் பிரிண்ட்டும் கொடுத்து போறாரு. இப்போ என்ன பண்ணணும்? உள்ள போய் ஆகும்னு சொல்லிட்டு போறாரு. Hold down செகண்ட்க்கு இதா இது அங்கே நிற்கிற தாத்தா தானே. ஓகே, அவர்கிட்ட போயிட்டு நான் தோக்கடின்னு சொல்கிறாதான் நினைக்கிறேன். போயிட்டு பார்த்துருவோம். ஓகே ஓகே பையா, என்ன வாங்கணும்? பை கொடுத்தா ஹார்டு ஸ்டோனா? எதுக்குடா அந்த ஸ்டோன்லாம் காசு கொடுத்து வாங்குறேன்? விற்கிற மாதிரி எதுவும் இல்லை. வீட்டுக்கு அது இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை. அங்கே ஒரு வழி இருக்கு, அந்த வழியும் நம்ம போகலாம். திரும்ப நான் பொறுமையாக இந்த வீட்டுக்கு போவேன். இந்த வீட்டில் யார் இருக்கா? ஒரு 600 ஒரு மனிதன். இந்த மனிதன் இதை கொடுக்குறாரு. என்னது எல்லோ ஷால். ஓகே, ஒன்றும் தெரியல. ஓகே, இப்போ இதில் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு நான் திரும்பவும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ அவர் கொடுத்த அந்த லைட் பாலுங்கிறத பீக்கச்சுக்கு கொடுத்தேன். பீக்கச்சுக்கு கொடுத்தனால இப்போ பீக்கச்சு பவராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ திரும்பவும் ஜிம் பேக்கில் பண்ணோம். திரும்பவும் பிராக் கூட சண்டை போட்டு பிராக்கை பிடிப்போம். சீக்கிரம் போட்டு போனீங்க. ஓகே, போட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஒரு போக்கிமான் வச்சுருக்கேன். ஓகே, ஐயோ இப்போதைக்கு நம்ம பீக்கச்சு வச்சுதான் சமாளிக்கணும். எனக்கு அண்டர் ஷாட் போடுறேன். ஒரு அண்டர் ஷாட்க்கு பாதி எழுதிட்டு கண்டு. ஓகே, வச்சு அவ்வளோதான். ரெண்டாவது ஜிம் பேக்கில் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே கைஸ், இவங்களாம் பிராக்கோட தம்பி தங்கச்சிங்க. ஓகே,
இப்போ வந்து அவங்க வந்து வந்துட்டு ஆர்னெக்ஸை கொடுத்து இப்போ பேட்டில் பண்ணலான்னு சொல்கிறாங்க. முன்னாடி இருந்ததே சமாளிக்கணும்ல, இப்போ ஆர்னெக்ஸ் வேறையா சுற்றி ட்ரெயினிங். இப்போ நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ். ஓகே சார்வேட் பண்ணிடுவோம். ராக்கு பற்றி ஐயோ ஓகே அதாவது அசைய முடியல. இப்போ நம்ம கண்டர் ஷாக் யூஸ் பண்ணலாம். மழையோட கண்டர் ஷாக் வந்து ரொம்ப பவராக இருக்குது. ஒருவேளை நம்ம லெவல் அதிகமாக வச்சுட்டோமோ. ஓகே சீக்கிரத்துக்கு வந்து 300 கிடைச்சா அது இன்னும் லெவல் ஆகாமல் இருக்குது. ஓகே ப்ராக் நம்மளுக்கு வந்து ஜிம் பேட்ஜ் கொடுத்தான். அடுத்து வந்து 1400 கொடுத்தான். ஓகே அடுத்து ஒரு பவர் அட்டாக் கொடுத்துருக்கோம். ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கிளம்புவோம். ஓ இதுதானே அந்த தாத்தா, இதுதான் ப்ராக்கோட ஃபாதரா? ஓ நான் ஏதோ வயசான தாத்தா வந்திருக்காருன்னு நினைச்சேன். நம்ம போவோம். ஓகே இப்போ இந்த இடத்துல நம்ம ஜிம் பேட்டில் முடிஞ்சிச்சு. அடுத்த இடத்துக்கு நம்ம போவோம். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பை கைஸ்.